பிரபலமான சன் டிவி சீரியல் ஆக்ட்ரஸ்க்கு இப்போ என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்குங்க. அதாவது காதல் கல்யாணத்தில் முடிய போகுது. ஸோ யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சன் டிவியில் நாயகி அப்படின்ற சீரியல் சூப்பராக போயிட்டு இருந்தது. நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இல்லையா? அதில் ஆனந்தி ரோலில் பண்ணவங்க தான் நம்ம வித்யா பிரதீப். இவங்க பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் மட்டும் கிடையாது, நிறைய படங்கள்லேயும் ரோல் பண்ணியிருக்காங்க, ஆக்ட்ரஸாகவும் பண்ணியிருக்காங்க ஹீரோயினா. அண்ட் அதே மாதிரி இவங்க ஒரு டாக்டர், சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். செம்ம ஒரு டேலண்டான ஆக்ட்ரஸ். இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் எல்லாமே அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு காதல் திருமணம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 13 வருட காதல் அப்படின்னு சொல்லியிருக்கும் போதே தெரியுது 13 வருஷம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய இயர்ஸ் இல்லையா? ஸோ இதெல்லாம் கடந்து இவங்க இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அண்ட் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் அப்படிங்கிறவர் தான். அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு அவரோட பேஜில் போட்டிருக்கு. ஸோ என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஸோ இவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. 13 வருட காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு என்னோட லைஃப்க்கு மீனிங் கொடுத்தது நீ தான், என்னோட லைஃபுக்கு சந்தோஷம் கொடுத்தது நீ தான், உங்கள் கூட எனக்கு நிறைய கவுண்ட்லெஸ் மெமரிஸ்லாம் இருக்குது, எல்லா சுச்சுவேஷன்லையும் என் கூட இருந்திருக்கேன், கஷ்டமான சமயம், சந்தோஷமான சமயம், நான் ரொம்ப சோகமாக சோர்ந்து இருக்கும்போது நான் தேடுற முதல் ஷோல்டர் உங்களோட தான் இருக்கும், என்றைக்குமே நீங்கள் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க, நன்றி கடவுளே அப்படின்னும் இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு ரொம்ப ஒரு அழகான கேப்ஷன் கொடுத்துருக்காங்க தன்னோட வருங்கால கணவருக்காக. ஸோ கல்யாணம் முடிஞ்சிருச்சான்னு தெரியல, பட் என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. சடனாக இப்படி பார்த்ததுமே என்னது அதுக்குள்ளையா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் நம்ம வித்யா பிரதீப்புக்கு தான் இப்போ என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. 13 வருட காதல் கல்யாணத்தில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சேனல் சார்பாக வித்யா பிரதீப் அவங்களுக்கு நம்மளோட பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கலாம்.